நன்மையின் கூடாரம் வழங்கும் நல்ல விதை. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த டிவி ஊழியத்தை தேவன் கொடுத்தபடியினாலே, இதை பாரப்படுத்தினபடியினாலே, சுவிசேஷம் எப்படியாவது கிராமங்கள் தோறும் சேர வேண்டும் என்பதற்காக பட்டி தொட்டிகள் எல்லாம் ஆண்டவர் தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படிக்காக அவர் மாம்சமான யாவருக்கும் தேவன் என்று வாக்கு பண்ணின அந்த வார்த்தையை ஜனங்கள் எல்லாம் உணரும்படிக்காக அவர் நல்லோருக்கும் தீயோருக்கும் தேவனாக இருக்கிறார். அவர் ஒருவரையுமே புறம்பே தள்ளாத ஒரு தகப்பனை அநேக கிராமங்கள், மாவட்டங்கள், அநேக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள, என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை இந்த கனமான அந்த வேலைக்கு அழைத்த ஆண்டவர் இன்னும் அநேக கிராமங்களிலே பாவத்திலையும் சாபத்திலையும் பிரச்சனைகளையும் சண்டையிலையும் உலக ஆசபாசத்திலையும் ஓடிக்கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரன் சகோதரிகளுக்கு இந்த டிவி ஊழியத்தின் மூலமாக இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவதில் அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இதை கவனித்து கேட்டீங்க என்றால் உங்கள் வாழ்க்கையை தேவன் துளிர பண்ணுவார். கவனித்து கேட்டால் உங்கள் வாழ்க்கையை தேவன் மாற்றுவார். உங்கள் வாழ்க்கையை தேவன் செழிக்க செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க போகிறார். அநேக கிராமங்கள் ஆண்டவரை அறிய வேண்டும். அவர்தான் தெய்வம் என்பதை உணர வேண்டும். அவர் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்பதை நினைக்க வேண்டும். அவருடைய அறிவு, அவருடைய மகத்துவங்களை எந்த மனிதராலும் யாராலையுமே அப்படிப்பட்டதான கிருபைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் கிருபை மேலே கிருபை உள்ளவர். அவர் அந்த உலகம் முழுவதுமாக உண்டாக்கக்கூடியதான மகத்துவம் உள்ளவர். உங்களையும் என்னையும் தாயின் கருவிலே உருவாக்கும் முன்னவே தெரிந்து கொண்டவர். எரேமியா 1:5 வாசிக்கிறோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னமே தெரிந்து கொண்ட முடிய ஆண்டவராகிய தெய்வம், நம்ம ஆண்டவராகிய தெய்வம் உங்களை நாள் ஆசீர்வதிக்கும்படிக்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று இந்த தலைப்பு மூலமாக உங்களோடு கூட பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிவி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தரால் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக ஆண்டு மாற்றப் போகிறார். கர்த்தர் இந்த நாள் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிகளுக்கு எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். விசுவாசிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. நீ இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இந்த வார்த்தை உன்னோடு கூட இடைவிடுகிறது. கவனமாக கவனியுங்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 65:23 வசனத்தில் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார் என்று சொல்லி, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரால் மாத்திரம்தான் ஆசீர்வாதம், கர்த்தரால் மாத்திரம்தான் ஒரு செழிப்பு, கர்த்தரால் மாத்திரம்தான் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும், கர்த்தரால் மாத்திரம்தான் குடும்பத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை பார்க்கிறதான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தராலே இந்த நாள் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக உங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்.
ஆசீர்வாதமே இல்லை. விருதாவாக உழைப்பு, கஷ்டப்பட்டு உழைத்து ஒரு நன்மையும் கூட அடைய முடியவில்லை. வெளிநாட்டுக்கு போயும் ஒரு காரியம் கூட நடக்க முடியவில்லை. செய்யப்பட்ட வீடுகள் நிரந்தரமாக கட்டப்படவில்லை. ஜெபம் பண்ணி முடிக்க வைக்கப்பட்டதான அந்த பிரதிஷ்டை பூமியில வானக்கால் கூட எடுக்க முடியாமல் கூட இருக்கலாம். இப்படிப்பட்டதான நேரத்தில் விருதாவாக உழைக்கிறேன் நினைக்கிற, வீணாய் சம்பாதிக்கிற நினைக்கிற உங்களுடைய குடும்பத்தில் இந்த நாள் ஏசாயாவுடைய வார்த்தை 65:23 படியாக அவர்கள் விருதாவாக இனி உழைப்பது இல்லை. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் விருதாவான உழைப்புக்கான காரியமே அல்ல. இனி நாள் உழைக்கிற ஒவ்வொரு நாளும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற சித்தமுவராக இருக்கிறார். இந்த நாள் தேவன் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். விருதாவாக உழைத்து உழைக்கப்பட்ட பணங்களை வாங்கின கடனை கூட கட்ட முடியாமல் எவ்வளவோ ஏச்சு பேச்சில் மாட்டிக்கொண்டு வேதனையோடு தவிக்கிறதான அன்பு சகோதரனே சகோதரியே, விருதாவாக உழைத்து உழைத்து வாங்கின கடனை கட்ட முடியவில்லை. தொழில நஷ்டங்கள், வியாபாரங்களில் நஷ்டம், எடுக்கிற முயற்சியெல்லாம் நஷ்டம், வாங்கினத்தை வாங்கின அதிலே நஷ்டம், சரீரத்தில் சுகமில்லாதபடிக்கு இருக்கிறதான விருதாவாய் சம்பாதிச்ச பணங்கள்லாம் சரீர செலவுக்கு போய் கொண்டிருக்கிறதான சகோதரனே சகோதரியே, உடைய பணங்கள் வீணாக விருதாவாக போகும் என்று நினைத்து கொண்டிருக்கிற இந்த நாளை தேவன் மாற்றி உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக இந்த வார்த்தை அனுபவோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் துன்பம் உண்டாக பிள்ளை பெற்றுவிட்டோம் என்று சொல்லி எத்தனையோ நாட்களாக உங்கள் பிள்ளைகளை நீங்கள் சபித்தது உண்டு. சாபமான வார்த்தையை பேசியிருக்கலாம். பலவிதமான இந்த பிள்ளையை பெற்றதுக்கு பலவிதமான காரியத்தை சொல்லி பலவிதமான பேச்சுகளை பேசி கொண்டிருக்கலாம். ஆனாலும் வாசிக்கப்பட்ட இந்த அதிகாரத்தில் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. விருதாவாக உழைக்கவும் மாட்டேங்க. துன்பம் உண்டாக இனி பிள்ளைகள் பெறுவதும் இல்லை. துன்பம் உண்டாகபடிக்கு பிள்ளைகள் நீங்கள் பெற்று கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாளில் அந்த சாபத்தெல்லாம் ஆண்டவர் மாற்றி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்ற தேவன் திறக்க இருக்கிறார். பயப்படாதிருங்கள். ஆண்டவராகிய தெய்வம் துன்பம் உண்டாகாத அளவுக்கு உங்கள் பிள்ளைகளை இந்த நாளில் உருவாக்க போகிறார். உங்கள் பிள்ளை மூலமாக பிரச்சனைகள், உங்கள் பிள்ளை மூலமாக பலவிதமான காரியங்கள், பலவிதமான நேரங்களிலே உங்கள் இருதயத்தில் ஒரு கடினப்படுத்தி கொண்டிருக்கலாம். இந்த துன்பத்தை தாங்க முடியாமல் கொண்டிருக்கலாம். பயப்படாதிருங்கள். துன்பம் உண்டாகாதபடிக்கு அந்த பிள்ளைகளை தேவன் மாற்றப் போகிறார். அநேக பிள்ளைகள் இந்த நாட்களிலே குடித்து வெறித்து மிக மோசமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நாள் தேவன் ஒரு மாற்றத்தை கொடுப்பார். இந்த வார்த்தையை விசுவாசிக்கப்பட்ட உங்கள் வாழ்க்கையில் துன்பம் உண்டாகாதபடிக்கு பிள்ளை இல்லாத அளவுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையாக என் ஆண்டவர் மாற்றுவார். என் ஆண்டவராக இயேசு மாற்றுவார். அவர் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் உள்ளவர். அவர்தான் இயேசு. அவர் சாபங்களுக்காக, உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உங்கள் அக்கிரமங்களுக்காக தன்னைத்தானே அடிக்கப்பட்டவர். அவர் ஒருவரே. அந்த ஒரே ஒரு தெய்வம் இந்த நாள் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நீ துன்பம் உண்டாக பிள்ளை பெறுவதில்லை. உன் பிள்ளையை மாற்றுவது தேவ கரத்தில் இருக்கிறது. அவர் தேவனுடைய வார்த்தையில் இருக்கிறது. உன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறதுல ஆயத்தமாய் இந்த நாளில் உங்களை உருவாக கற்றுக்கொள்ளுங்கள். துன்பம் உண்டாகாதபடிக்கு பிள்ளை உங்கள் வீட்டில் இன்னைக்கு இல்லை. எத்தனையோ குடும்பத்தில் துன்பத்தினால தாயும் தகப்பனையும் வேதனைப்படுத்திக் கொண்ட பிள்ளை குறித்து பார்ப்பதுண்டு.
கிராமங்களில் இருக்கிறார்கள், மாவட்டங்களில் இருக்கிறாங்க, தாலுகாவில் இருக்கிறாங்க, டவுனுக்குள்ள இருக்கிறார்கள். ஆனால் அந்த வேத வார்த்தையை வாசிக்கிறவர்கள், அதன்படி நடக்கிற ஒரு வாழ்க்கையில, குடும்பத்தில் விருதாவான உழைப்பு இருக்காது, துன்பம் உண்டான பிள்ளைகள் இருக்காது. அவங்கெல்லாம் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களும் அவங்களோடு இருக்கிற சந்தானங்களும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவருடைய பிள்ளைகள் 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 பிள்ளைகள், அவருடைய உற்றார் உறவினர்கள், அவருடைய சம்பந்தக்காரர்கள் ஆண்டவரோடு இருந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பத்திலையும் தேவன் பலத்த காரியத்தை செய்வார், பலத்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அளவில்லாத அளவுக்கு, இடங்கொள்ளாத அளவுக்கு தேவன் வானத்தை திறப்பார். தேவன் வானத்தை திறந்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காகவே இந்த உலகத்தில் வந்தார். அன்பானவர்களே, ஈசாக்கு பஞ்சத்தில் விதைக்கிற பொழுது 100 மடங்கு அறுவடை செய்தார். அவர் வர வர விருத்தி அடைந்தார். செல்வ சீமனாக தேவன் மாற்றினார். தேவ சமூகத்துக்கு காத்திருந்தபடினாலே ஆபிரகாம் வருத்தம் உண்டாகாதபடிக்கு பிள்ளை பெற செய்த ஆண்டவருடைய வல்லமை ஆபிரகாமை குறித்து பார்க்க முடிகிறது. அவன் விருதாவாக சம்பாதிக்கவில்லை, வருத்தம் உண்டாக பிள்ளை பெறுவதும் இல்லை. அவன் மூலமாக சந்தானத்தையே ஆசீர்வதித்த நம்முடைய ஆண்டவர். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆபிரகாமை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை உயர்த்தின அதே ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே வருத்தம் உண்டாகாத அளவுக்கு, துன்பம் உண்டாகாத அளவுக்கு தேவன் இன்னைக்கு ஆசீர்வதிக்கிறதுல உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு, இந்த வார்த்தை அதன்படி நடந்து, இந்த வார்த்தையின்படி கற்றுக்கொண்டு, இந்த வார்த்தைக்கு, இந்த வாக்குத்தத்தமான வார்த்தைக்கு ஏற்றவர்களாக, அதை பெற்றுக்கொண்டவர்களாக மாறுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களோடு கூட பேசும். இந்த வார்த்தை உங்களோடு கூட இடைபடுகிறது. இந்த வார்த்தை உங்களை புதுப்பிக்கிறது. பிரியமானவர்களே, பயப்படாதிருங்கள். தேவனுக்கு உண்மையாக இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில, தேவனுக்கு கீழ்ப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில, சத்தியத்தின்படி வாழ்வதற்கு முயற்சி எடுக்கிற உங்களுடைய வாழ்க்கையில விடாய்த்து போன உங்க ஆத்துமாவை ஆண்டவர் தேற்றி, எஸ்ஐயா 65:23 படியாக அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார் என்று சொல்லி வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக தேவன் மாற்றுவதில் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே தேவனுக்கு பிரியம். இஸ்ரவேலரை ஆசீர்வதிக்கிறதுக்கே தேவனுக்கு பிரியம். உங்களை ஆண்டவர் சுகத்தோடு வாழ வைக்கிறதுக்கே தேவனுக்கு பிரியம். ஏசாயா 49:4 எடுத்து வாசிக்கிறேன், கவனியுங்கள். அதற்கு நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமா என் பெலனை செலவழிக்கிறேன், ஆனாலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பெலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. ஆனாலும் என் நியாயம் கர்த்தரிடத்தில் இருக்கிறது, என் பெலன் என் தேவனிடத்தில் இருக்கிறது. உழைக்கிறதுல, சரீரத்தில் பெலன் கொடுக்கிறது தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், மகத்துவம் உள்ளவர், பெலனை உழைக்கிறதுக்கு பெலன் கொடுக்கிறவர். அந்த பெலன் வீணான சம்பாத்தியம் உங்க வீட்டுக்கு இருக்காது. நீலிருந்து வீணான சம்பாத்தியம் இருக்காது. விருதா உழைக்க மாட்டேங்க. உங்களுடைய பிரச்சனைக்கு தேவனுக்கு தீர்வை கொடுக்க போகிறார். மனவேதனை, துன்பம், துயரங்கள், கசப்புகள், பணத்தை சம்பாரிச்சுட்டு வந்தது தெரியல, அதுக்கு மேல செலவு இருக்கிறதா? பயப்படாதிருங்கள். வரவுக்கு மேல துன்பம் இருக்கிறதா? பயப்படாதிருங்கள்.
உங்களை கண்ணீரை தேவன் இன்னைக்கு காண்கிறார். உங்க பிரச்சனைக்கு தேவனுக்கு ஒரு முடிவை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையில துன்பம் உண்டாக பிள்ளைகள் பெற மாட்டேங்க. பயப்படாதீர்கள். நம் ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஒருபோதும் கைவிடவே மாட்டார். கைவிடவே மாட்டார். எவ்வளவு வேதனை வந்தாலும் பயப்படாதீங்க. பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க. அவர் நோக்கி கூப்பிடுங்க. எரேமியா 33:3 சொல்லுது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி நம்முடைய தெய்வம் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? உன் குடும்பம் விருதாவாக உழைத்து கொண்டிருக்கிறார்களா? உன் குடும்பத்தில் வருத்தம் உண்டாக பிள்ளை பெற்றிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்கிறார். எப்படி? அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, அவர் கற்பனைக்கு கீழ்ப்படுகிற உங்க வாழ்க்கையில பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதிலே ஆயத்தமா இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் இரக்கமுள்ள கரம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உங்களை துன்பம் உண்டாகாத அளவுக்கு பிள்ளை பெறாத செய்ய உங்களை ஆசீர்வதிக்கிற கரம் உங்களை அளவில்லாதபடிக்கு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சமூகத்தில் வந்துக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலும் கூட நீங்க ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் வேதனையோடு காத்து கொண்டிருக்கிறதான பலவிதமான பிரச்சனையில நீங்க சிக்குண்டு கொண்டிருக்கிறதான பிரச்சனையின் மூலமாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கள். அவர் இரக்கமுள்ளவராக இருப்பார். 1 கொரிந்தியர் 15 58 வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களையும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகுவர்களாயும் இருப்பீர்களாக. பிரயாசத்தில் விருதாவாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ரட்சிப்பில் விருதாவாக இருக்கக்கூடாது. கர்த்தருடைய காத்திருப்புல விருதாவாக இருக்கக்கூடாது. அவருடைய இரக்கத்துக்கு விருதாகவா இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, இதை கேட்டு கொண்டு அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்க துன்பத்துல வருத்தத்துல எல்லா விதமான கசப்புகள் இருந்து உங்களை ஆண்டவர் எடுத்து உங்களை உற்சாகப்படுத்துகிற ஆவியினாலே உங்களை உருவாக்குகிற கர்த்தருடைய கரம் அளவில்லாதபடி ஆசீர்வதிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் மாற்ற போகிறார். உங்க துன்பத்திலிருந்து தேவன் மாற்ற போகிறார். விருதாவாக உழைக்கிற உங்க காரியத்திலிருந்து இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படிக்காக, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கும்படிக்காக, ஆபிரகாமுடைய சந்ததியை ஒருவனாய் இருந்து ஆசீர்வதித்த அந்த கரம், அந்த வார்த்தை, அந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு இன்னைக்கு உன் குடும்பத்தோடு கூட ஆசீர்வாதமாக கடந்து வருகிறது. கடந்து வருகிறது. உங்க குடும்பங்கள் இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்படும். இதுவரைக்கும் இல்லாத துயரங்கள் ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிவிட்டு உங்க வறட்சியை இன்னைக்கு நாள தேவன் செழிப்பாக மாற்றப் போகிறார். உங்க கண்ணீருக்கு தேவன் கணக்கு வைத்திருக்கிறார். உங்க கண்ணீரை தேவன் துருத்தில வைத்திருக்கிறார். உங்க மன்றாட்டின் ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறார். எதுவரைக்கும் உன்னை சிறுமப்படுத்தின ஆண்டவர் இனி உன்னை சிறுமப்படுத்தாதபடிக்கு கர்த்தருடைய கரம் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஆத்துமாவை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய உள்ளான இருதயத்தில் தேவனை நீங்க நினைத்துக் கொள்ளுங்கள். நாகும் 1:12 கீழே வாசிக்கிறோம், இதுவரைக்கும் நான் உன்னை சிறுமப்படுத்தினேன், இனி சிறுமப்படுத்தாதிருப்பேன் ஆண்டவர் வாக்கு பண்ணிருக்கிறார். பிரியமானவர்களே, சிறுமப்படுத்தின நம்முடைய ஆண்டவர்
இனி உன்னை சிறுமப்படுத்த மாட்டேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். ஒரு விஷயாக ஜெபம் செய்வோமா? நம்ம ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அன்பு உள்ளவர். நீ மறந்தாலும், உன் தாய் மறந்தாலும், உன் உற்றார் உறவினர்கள் மறந்தாலும் என் இயேசுவின் அன்பு ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறாது. ஒரு விஷயாக இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில சிறுமையோடும் கூட, கண்ணீரோடும் கூட, கசப்போடும் கூட இருந்தாய் என்றால் இந்த நாளும் கூட ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நீ விருதாவாக உழைக்கவே மாட்ட, விருதாவாக உழைக்கவே மாட்ட. துன்பம் உண்டாக நீ பிள்ளை பெறவும் மாட்ட, துன்பம் உண்டாக நீ பிள்ளை பெறவும் மாட்ட. உன் மித்தமாக உன் சந்ததியையும் உன் சந்தானத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஆண்டவர் கரம் குறுகி போகவே இல்லை. உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறது, உன் கண்ணீரை திடைத்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு கரம் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தைக்கு விசுவாசிக்கப்பட்டு இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தை உன்னுடைய வாழ்க்கையில ஒரு விருதாவாய் உழைக்காத அளவுக்கு, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறாத அளவுக்கு இந்த வார்த்தையை அனுப்பி உன்னை உயிர்ப்பிக்க போறதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை மூலமாக ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனை இருந்து, பலவிதமான போராட்டத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை உருவாக்க போறதுக்காக, அவளை ஆசீர்வதிக்க போறதுக்காக, அவள் சந்தாதானத்தையும் அவருடைய சந்ததிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்க போறதுக்கான கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவரே, இதுவரைக்கும் சிறுமப்படுத்தினேன், இனி சிறுமப்படுத்தாதிருப்பேன் வார்த்தையை சொல்லிக்கங்கப்பா. அந்த வார்த்தையின்படியாக இந்த நிகழ்ச்சியில் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளையுடைய இளைப்பாறுதல, ஒவ்வொரு பிள்ளையுடைய கண்ணீரில் இந்த வார்த்தை கடந்து போனதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளை மாறச் செய்வீராக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளை மாறச் செய்வீராக, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் மாற பண்ணுவீராக. பெரிய காரியம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஒவ்வொரு வாரமும் ஞாயிறு ஆராதனை 10 மணி முதல் நார்காபுரத்தில் நடைபெறும். இரண்டாவது சனிக்கிழமை உபவாச கூடுகை மற்றும் திருவிருந்து ஆராதனை நடைபெறும். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை முழு இரவு ஜெபம் நடைபெறும். நமது கூட்டங்களில் கலந்து சாபக்கட்டுகளிலிருந்து, பாவக்கட்டுகளிலிருந்து, பில்லி சூனியம் நோயிலிருந்து விடுதலை பெற்று செழிப்பாய் தேவன் மாற்ற உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: பாஸ்டர் எஸ். சகரியா, நன்மையின் கூடாரம் சபை, கீழக்கரந்தை போஸ்ட், தூத்துக்குடி மாவட்டம் 628904. 24 மணி நேர ஜெப உதவிக்கு 9441711214 9965925934.